Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் மாங்காய் போட்டு ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன். காலையிலே இப்போ இந்த கடைக்கெல்லாம் போய் மாங்காய் வாங்கி கொண்டு வரேன். மாங்காய் குழம்பு வைக்கும்போது புளி அல்லது தக்காளி பழம் போட்டு சமைக்கிறது பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் வித்தியாசமாக மாங்காய் போட்டு சமைச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா வெயில் அடிக்குது, நல்ல வெதராக இருக்க போகுது. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமெண்டு. வீடியோ பிடிச்சிருந்தேன்டா வீடியோ முழுமையாக பார்த்துட்டு தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கடா இந்த சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்றைக்கி லிடில் உள்ள நுழையும் போதே நல்ல வடிவான பூக்கள் போட்டிருந்தாங்க. மேலும் இந்த கதவுகளுக்கு போடுறதுக்கு மொஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டிருந்தாங்க. எங்களோட பெல்கனி கதவை நாங்கள் திறந்து விட்டால் உள்ள நுழம்பெல்லாம் வந்துடுது. நுழம்பு சின்னாக்களுக்கு அடித்தா பெரிய பெரிய கட்டி மாதிரி வீங்கி வந்துடுது. அவங்களுக்கு அலர்ஜிக் போல் இருக்குது. ஸோ நான் இந்த நெட் தேடிக்கொண்டே இருந்தேன். அமேசானில் சரியான விலை. ஆனால் இப்போ லிடில் விலை குறைவாக போட்டிருந்தாங்க. இனி நான் குழம்புக்கு போடுற மாதிரி ஒரு பச்சை மாங்காவை எடுத்துட்டு கசைக்கு போகிறேன். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுது. இனி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு பெரிய ஒரு ஓரா மீன் எடுத்துருக்கிறேன். நல்ல புளியான ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் மீன் சமைக்கிறதுக்கு ஒரு சட்டியை காய வச்சுருக்கிறேன். இனி நான் அதில் எண்ணெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எண்ணெய் சூடானதும் சீரகம் கடுகு சேர்த்துக்கொள்ளணும். கடுகு சீரகம் வெடித்ததும் அதுக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இல்லாட்டி பரவாயில்ல, பெரிய சிகப்பு வெங்காயம் இருக்குது தானே, அது போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டது எல்லாத்தையும் வதக்கி கொள்ளணும். முந்தி அம்மாமாரெல்லாம் சமைக்கும் போது இந்த தக்காளி பழம் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் தான் இப்போ எல்லாத்துக்கும் தக்காளி பழம் மட்டும் சேர்க்கறது. எங்களோட அம்மம்மாக்கள் மீன் இல்லாட்டி கருவாடு சமைக்கும் போது பழப்புளி இல்லாட்டி இது மாதிரி மாங்காய் சேர்த்துக்கொள்ளுவாங்க. மேலும் நான் இதுக்கு பூண்டு அதாவது உள்ளி சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள போகிறேன். கருவேப்பிலை முதல்லே சேர்த்தமெண்டா இந்த வாசனை போயிடும். மேலும் கருவேப்பிலை கருகி போயிடும். ஸோ எல்லாம் வதங்கி கடைசி கட்டத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிற ஓரா மீனை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த குழம்புக்கு நான் பழப்புளியும் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ள போகிறேன். இங்கே இருக்கிற மாங்காயில் நாட்டில் இருக்கிற மாங்காய் மாதிரி பெருசாக புளி இருக்காது. ஸோ நான் இதில் புளி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் இதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இனி நாங்கள் ஜஃப்னா கறி பவுடர் சேர்த்துக்கொள்ளணும். நான் இதில் எங்களுக்கு தேவையான அளவுக்கும் குழம்புக்கு தேவையான மாதிரியும் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இனி நான் இதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாதி நெல்லிக்காய் அளவில் புளியை கரைச்சி இதில் விட்டுக்கொள்ள போகிறேன். மேலும் நான் இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். மாங்காவை இந்த குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கின பிறகு தான் போடணும். முதல்ல மாங்காவை போட்டோம்னா மாங்காய் கரைஞ்சிரும், மாங்காய் இருக்குதாண்டே தெரியாது. ஸோ நாங்கள் இந்த குழம்பு நல்லா கொதிக்க தொடங்கின பிறகு மாங்காவை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் எங்களோட குழம்புக்கு தலைவரை போட போகிறோம். இந்த மாங்காய் சின்ன பீசஸாகவும் இருக்கக்கூடாது, பெரிய பெரிய பீசஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவான சைஸில் வெட்டி சேர்த்துக்கொள்ளணும். மாங்காய் எல்லாம் போட்ட பிறகு கரண்டி போட்டு நிறைய நேரம் கிளற தேவையில்லை. மாங்காய் மீனெல்லாம் உடைஞ்சி போயிடும். ஸோ நாங்கள் கறியெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி செஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு அவிய விடணும். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சா பிறகு நல்ல திக்கான
தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். இலங்கையில இருந்து என்னோட வீடியோ பார்க்குறவங்க கேட்குறாங்க, எப்படி நீங்கள் தண்ணி விட்டு சமைக்கிறீங்க? நாங்கள்லாம் தேங்காய் பால் விட்டு சமைச்சா தானே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் எப்படி தண்ணியெல்லாம் விட்டு சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக வருதாண்டு. இங்கே அப்படி சமைச்சா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேலும் கொலஸ்ட்ரால் எல்லாம் வராது பெருசாக இப்படியெல்லாம் சமைச்சா. சின்ன வயசுல இருந்தே பிள்ளையில வந்து நாங்கள் இந்த டேஸ்ட்டுக்கு பழக்கிட்டோம்னா அவங்க வந்து நிறைய தேங்காய் பால் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு டீ ஒன்று போட்டு கொடுக்குறோம்டா, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நிறைய சுகர் போட்டு பழக்கினோம்டா தான் நிறைய சுகர் போட்டு கேட்பாங்க. பெரியாக்கள் ஆனாலும் சுகர் காணாதுன்னு கேட்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்கள் அளவா சுகர் இந்த சால்ட் எல்லாம் பழக்கிட்டோம்டா பிறகு வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. மேலும் வந்து நோய் நொடிகளும் அவங்கள அண்டாது. பால் விட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி ஆகிட்டது. குழம்பும் நல்லா வத்தி திக்காகிட்டது. இதில் இருக்க மாங்காய் துண்டுகளை பாருங்கள், கரையாமல் அப்படியே இருக்குது. இந்த அளவில் வந்து நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை அப்படியே விட்டுடலாம். இப்போ எங்களோட மாங்காய் போட்டு சமைச்ச இந்த மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. எப்பவும் நாங்கள் சமைக்கிற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கண்டா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Dharsi.